Hi guys, Assalamu alaikum. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரைஸ் கேக் ரெசிபி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் பச்சரிசியை கழுவி 4 ஹவருக்கு ஊற வச்சு எடுக்கணும். அண்ட் இப்போ இது ஒரு பிளெண்டர் ஜாக்கு மாற்றிக்கோங்க. கூடவே ஏலக்காய், சீரகம், குக் பண்ணின ரைஸ் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அண்ட் இப்போ இது ஒரு பேனுக்கு மாற்றிக்கொள்வோம். இப்போ இதுக்கு தேவையான சிரப் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேனில் கருப்பட்டி தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி நல்லா கரையும் வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே ஏறிங்க. கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகின போகிறோம். இந்த சிரப்பை சுட சுடவே பட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தேங்காய் துண்டுகளை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அது கூட வெங்காயத்தையும் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் செஞ்சு வச்சுக்கிற ரைஸ் பேட்டரை குக்கரில் இல்லாட்டி நான்ஸ்டிக் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற தேங்காய் ஆனியனையும் சேர்த்துட்டு 15 to 20 மினிட்ஸ்க்கு லோ மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணி எடுங்க.